இந்தியாவில் கடந்த ஆண்டு மட்டும் 2 மில்லியன் டன் எருமை இறைச்சி உணவாக உட்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க வேளாண் துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவில் 2011ஆம் ஆண்டில் மொத்த எருமை இறைச்சி உற்பத்தி 3.3 மில்லியன் டன்னாக இருந்ததாகவும், இதில் சுமார் 2 மில்லியன் டன் உள்நாட்டில் உணவாக உட்கொள்ளப்பட்டதாகவும் 1.3 மில்லியன் டன் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டை எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் எருமை இறைச்சி உற்பத்தி 4.2 மில்லியன் டன்னாக இருந்ததாகவும், இதில் 2.35 மில்லியன் டன் உள்நாட்டில் உணவாக உட்கொள்ளப்பட்டதாகவும் 1.85 மில்லியன் டன் வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய தேதியில் உலகிலேயே அதிக எருமை இறைச்சி ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் பிரேசிலும் முதலிடத்தில் உள்ளன என்றும், இரு நாடுகளும் தலா 20% எருமை இறைச்சியை ஏற்றுமதி செய்வதாக அமெரிக்க ஆய்வறிக்கை கூறுகிறது. இதன்படி 5 ஆண்டுகளில் இந்தியாவில் எருமை இறைச்சியின் உள்நாட்டு உணவு பயன்பாடு 0.35 மில்லியன் டன்னும், வெளிநாட்டு ஏற்றுமதி 0.55 மில்லியன் டன்னும் அதிகரித்துள்ளது. நடப்பாண்டு இந்தியாவில் எருமை இறைச்சியின் உற்பத்தி 4.35 மில்லியன் டன்னாக இருக்கும் என்றும், அதில் 2.4 மில்லியன் டன் உள்நாட்டு உணவாக உட்கொள்ளப்படும் எனவும் 1.9 மில்லியன் டன் வெளிநாட்டு ஏற்றுமதி செய்யப்படும் என்றும் அமெரிக்க வேளாண் ஆராய்ச்சித்துறை கணித்துள்ளது. இதனிடையே மத்திய வர்த்தக அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் அளித்துள்ள தகவலின்படி, எருமை இறைச்சி ஏற்றுமதியின் மூலம் கடந்த நிதியாண்டில் 26,000 கோடி ரூபாயும், தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் மூலம் 35,000 கோடி ரூபாயும் அரசுக்கு வருமானம் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.